தமிழகத்தில் பெரும் பேசும் பொருளாக தற்போது விவாதிக்கப்படும் ஒரு விஷயம் அதிமுக 2 தலைவர்களை கொண்டு பிளவுபட்டு நிற்கும் காட்சிகள். யார் வலிமைக்குரியவர்கள் என்பதில் அதிமுகவின் 2 தலைமைகளுக்கிடையே கடும் போட்டி நிலவி வரும் சூழலில் தற்போதைய தமிழக முதலமைச்சர் விஜய் தனது அமைச்சரவையின் விரிவாக்கத்தை துவங்குவதற்கான பணிகளை ஆயத்தப்படுத்தியிருக்கும் நிலையில் எந்த நேரத்திலும் புதிய அமைச்சரவையை இன்னும் அதிகரிப்பதற்கான வேலைகளில் அவர் ஈடுபடும் நிலையில் அந்த அமைச்சர் பட்டியலில் அதிமுகவுக்கு இடமில்லாமல் போகும் சூழல் தற்போது உருவாகியுள்ளது. இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசும் பொருளாகவும் பார்க்கப்படுகிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தனக்கு ஆதரவு தெரிவித்த அதிமுகவின் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குவதற்கான வாய்ப்பை முதலமைச்சர் விஜய் தருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த நிகழ்வில் இருந்து பின்வாங்கியிருப்பதாக சில செய்திகள் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்திருக்கிறது. இந்த நிலையில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக மாறியது. இதனை அடுத்து காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆட்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் தனது ஆதரவை கொடுத்தது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான 25 எம்எல்ஏக்களும் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தனர். ஆனால் தற்போது அதிமுகவின் நிலை என்பது 2ஆக பிரிந்துள்ள சூழலில் மொத்தமுள்ள 47 எம்எல்ஏக்களில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 பேர் உள்ளனர். இவர்கள் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக வாக்களித்து பேரவையில் தனது எதிர்ப்பை பதிவு செய்திருந்த நிலையில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர் அந்த தரப்பினர். இதனால் சட்டப்பேரவையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பலம் 144ஆக உயர்ந்தது என்பதை மறுப்பதற்கில்லை. தங்களுக்கு ஆதரவு அளித்த அதிமுகவின் மற்றொரு அணியான சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணியினருக்கு 5 அமைச்சர் பதவிகளை வழங்க திட்டமிட்டிருந்த விஜய் தனது நிலைப்பாட்டில் தற்போது மாற்றம் செய்திருப்பதற்கான காரணம் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை உள்ளடக்கியிருப்பதாக பார்க்கப்படுகிறது. விரைவில் தனது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்து அதன் மூலமாகவும் அடுத்த மாதம் பட்ஜெட்டுக்கான பணிகளில் ஈடுபட வேண்டிய அவசர கட்டத்தில் புதிய அரசு காத்திருக்கும் நிலையில் மானிய கோரிக்கைகளுக்கான வேலைகளிலும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் அமைச்சரவை விரிவாக்கத்தை முடிவு செய்து வேகப்படுத்தியிருக்கும் நிலையில் அதிமுகவை தனக்கு ஆதரவு அளித்தவர்களுக்கு 5 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கினால் வேறு சில சட்ட சிக்கல்கள் வந்துவிட்டால் தனது நிலைமை என்ன ஆகும், பல்வேறு விதமான அரசியல் களத்தில் பேசும் பொருளாக தாவேகா கட்சி மாறிவிடுமோ என்ற அச்ச நிலையில் தமிழக முதலமைச்சர் தற்போது யூ-டர்ன் எடுத்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் 9 பேர் கொண்ட அமைச்சரவையை உருவாக்கி இருக்கிற நிலையில் மேலும் 35 பேருக்கு அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு இருக்கும் என்ற சூழலில் இன்னும் காலியாக உள்ள 25 இடங்களில் உடனடியாக அமைச்சரவை விரிவாக்கத்தை செய்யும் முடிவெடுத்திருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவிற்கான 5 பேருக்கான வாய்ப்பு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டதுடன் பின்னணிக்கான காரணங்களை தற்போது பார்க்கலாம். முதல் விஷயம், தனக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவேளை தகுதி நீக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டால் என்ன செய்வது என்பதான நிலை. அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் அவர்கள். அதோடு எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவின் கொறடாவாக விளங்குகின்ற அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தனது நிலைப்பாடுகள் குறித்து சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்திருக்கும் நிலையில் ஒருவேளை சபாநாயகர் அதற்கு ஆதரவாகவோ அல்லது எதிர்ப்பாகவோ சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் என்ன ஆகும் என்பதான கேள்விகளை அரசியல் நோக்கர்கள் உற்று பார்க்கும் அதே விவகாரத்தை ஒருவேளை இவர்கள் தகுதி நீக்கம் செய்ய தவறும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தை அணுகினால் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தால் அது தனக்கு ஆதரவு வழங்கிய 25 பேரும் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டிய சூழல் உருவாகிவிடும். இதனால் என்ன செய்வது என்பதாகவும் தனது அரசுக்கு களங்கம் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதான முடிவில் தற்போது ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அதிமுகவரை அமைச்சரவையில் சேர்த்தால் ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் முடிவெடுத்திருக்கக்கூடிய சூழலில் இது வேறு சட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என்பதாலும் எனவே இந்த சூழலில் அதிமுகவின் ஆதரவு எம்எல்ஏகளுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து ஏற்கனவே நமக்கு எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் ஆதரவு வழங்கியிருக்கிறவர்களின் நம்பிக்கையை நாம் இழந்துவிடக் கூடாது என்பதிலும் முதலமைச்சர் விஜய் மிக தெளிவாக தன்னுடைய அரசியல் பயணத்தை அடுத்த நகர்வுகளை நோக்கி பயணிக்கிறார். இந்த சூழலில் சட்ட சிக்கல்களை தீர்த்து கொண்டு அதிமுகவின் ஆதரவு எம்எல்ஏகள் வரும் பட்சத்தில் அவர்களை நம்மோடு இணைப்பதா அல்லது அவர்களின் ஆதரவை நாம் ஏற்றுக்கொண்டு பிறகு அமைச்சரவை விரிவாக்கத்தை செய்து அந்த விரிவாக்க பணிகளின் போது அவர்களுக்கான வாய்ப்பை வழங்கலாமா என்பதான சில சட்ட ரீதியான அணுகுமுறை தொடர்பாக சட்ட ஆலோசகர்களுடன் ஆலோசனையும் மேற்கொண்டு விரைவில் அமையவுள்ள விஜயின் அமைச்சரவையின் விரிவாக்கத்தில் அதிமுகவை தவிர மற்றவர்களுக்கான வாய்ப்பையும் குறிப்பாக தாவேகாவின் கூடுதலான சில அமைச்சர்களுக்கு புதுமுகங்களுக்கான வாய்ப்பையும் வழங்குவதை பற்றி கருத்தில் கொண்டு அதற்கான வேகமான பணிகளில் திட்டமிடுதலோடு அமைச்சரவை விரிவாக்கத்திற்கான வேலைகளில் இறங்கியிருக்கிறார். முதலமைச்சர் விஜயின் இந்த அதிரடி அரசியல் நடவடிக்கையால் அதிமுகவின் ஒட்டுமொத்த கூடாரமே ஆடிப்போய் நிற்கிறதாக அரசியல் நோக்கர்கள் விமர்சிக்கின்றனர்.